ஈரோடு பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து பள்ளிப்பாளையம் பிரிவு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் மற்றும் ஆளுநர் ரவியை கடுமையாக சாடினார். அந்த அம்மா சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சிட்டு முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா காலை வாரி விட்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஆக்கணும்னு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலுக்கு போனோன்னு இவர் என்ன சொன்னாரு, யாரு இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கிறன்னு கேட்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. உங்க ஞாபகம். இப்படி சசிகலா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. நம்ம மாயின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்களா? அதுல பெண்ணில் அவரும் வேகமா வருவாரு, தமிழுக்குள்ள சட்டப்பேரவைக்குள்ள வருவாரு, கோட்டு சுத்தம் போட்டு சும்மா ஜம்முன்னு வருவாரு. ஆனா எப்ப வெளில போறாருன்னு யாருக்குமே தெரியாது. மின்னல் காலத்துல ஓடிடுவாரு. தலைவர் முதலமைச்சர் சொன்னார், ஆளுநர் அவர்களே, நீங்க பேசின ஒரு வார்த்தை கூட சபை குறிப்புல ஏறாது, நான் சொல்றது மட்டும்தான் சபை குறிப்புல ஏறணும்னு குடுகுடு மாய் மின்னல் மாதிரி ஓடி போயிட்டாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.